இன்னைக்கு டே பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனிவேர் அரௌண்ட் 8.32 லேக்ஸ் நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் கெயின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டே வந்து ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேவாகவே இருந்துச்சு. ஏன்னு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாடல் சார்ட் இந்த இடத்துல ஸ்டாடல் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியரான ப்ரீமியம் டிகேவை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து மார்க்கெட் அந்த அளவுக்கு பெருசாக வாலட்டைலாக இல்லை, ஒரே இடத்துலே தான் ரொம்ப கன்சாலிடேட் ஆகிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல தான் இன்றைக்கி டேவோட க்ளோசிங்குமே இருந்துருந்துச்சு. ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து உங்களோட க்ளோசிங்கும் இருந்துச்சு. அண்ட் ப்ரீமியம் சென்சஸ் ஆஃபர் பண்ணதுக்கு அதோட வாலட்டாலிட்டி கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துருச்சு. அதனால் நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ஒரு நல்ல கெயின் அப் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். அண்ட் ஈக்விட்டி சைஸ் பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 0.52% டவுன், நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து க்ளோஸ் டு 1% டவுன். ஆப்ஷன்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸோட மிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எனிவேர் அரௌண்ட் 1 lakh இந்த 10 CR அக்கௌண்ட்டில் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 0.01% தான், அது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். க்ளோஸ் டு பிரேக் ஈவன் தான் நான் சொல்லுவேன். ஒன்றும் இன்றைக்கி மேக்கும் பண்ணல லூஸும் பண்ணல, அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்றைக்கி டேவோட ஓவர்வியூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்ததுபடி ஒரு பியரிஷான செட்டில்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுதான் கண்டினியூவும் ஆச்சு. அண்ட் நம்மளோட இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஹை வாலட்டாலிட்டி கேப் அப் ஆனதே. அண்ட் அதுலேருந்து வந்து ஒரு மார்க்கெட் அந்த ரிவர்சலையும் பார்த்துருந்த நாள். ஸோ டபுள் டைம் இந்த இடத்துல ரிவர்சலை பார்த்துருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒன்ஸ் பிரேக் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த திருப்பி பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு லைனை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பஃபர் வச்சுக்கணும். அந்த பஃபரை தாண்டி போனால் மட்டுமே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டலும் இந்த லைனை தொட்டுன்னு தான் இருக்குது, இந்த கேண்டலும் இந்த லைனை தொட்டுன்னு தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த லைனை வந்து உங்களோட சப்போர்ட்டிவோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் பண்ணிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். அண்டு டே வைஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னுமே இந்த பேரிஷ் சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஜென்ரலி ஒரு லார்ஜ் கேப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கவர் பண்ணிட்டு தான் அந்த மூவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேப் அப் இருக்கா, அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ஃபால் வந்து அந்த கேப்பை கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய இடத்துல இது மல்டிபிள் டைம்ஸ் நடக்கும். ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கேப்பை திருப்பி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரேலி போகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது வந்து இந்த இடத்துக்கான கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேபி ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்லோ கன்சால்டேஷன் ஃபேஸ்லேயும் வரலாம், ஆனால் ஃபால்ஸாகவும் வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ் என்ன டினோட் பண்ணுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. அண்டு கிஃப்ட் நிஃப்டியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 160 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து இன்னும் நெகட்டிவாக தான் யூஎஸ் அண்ட் கிஃப்ட் நிஃப்டி உங்களுக்கு டினோட் பண்ணுது. மோஸ்ட்லி இது ஜாப் ரிசல்ட்ஸ்னால வந்த டேட்டானால இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஜாப் ரிசல்ட்ஸ் அண்ட் ஐடி பற்றின வந்து சில நியூஸ்னால தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபாலுக்கு காரணமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு மார்க்கெட் எனிவேர் அரௌண்ட் 25,500 ரேஞ்சஸில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே இருந்து நம்ம மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறமா தான் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்த சப்போர்ட் நமக்கு வந்து 25,300 தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகுச்சுன்னா 25,300 வரைக்கும் போய் திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் நாளைக்கான ஓவர்வியூ. ஸோ நம்மளோட பொசிஷன்ஸ் இன்னும் வந்து லாங் டேர்மில் பியரிஷாக தான் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.